அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாம் மாற வேண்டும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படவும். பாருங்க, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால். அப்போ ஒரு கிறிஸ்தவம் என்பது சும்மா நீங்க வந்துட்டு போறது இல்லை. சிலரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றால் பரலோகத்துக்கு போகணும். நான் சில நாட்கள்ல அப்படிப்பட்ட காரியத்தை நினைத்திருந்தேன். ஞானஸ்தானம் பெற்றால் பரலோகத்துக்கு போயிடுவோம், ஞானஸ்தானம் பெறாதவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படியெல்லாம் வேதத்திலே எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஞானஸ்தானம் என்பது தேவன் ஒரு அடையாளமாய், வேதத்திலே ஒரு அடையாளமாய் நமக்கு சித்தரிக்கிறது. எதுக்கு அடையாளம்? அது வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பார்த்தீங்களா? ஞானஸ்தானம் என்பது ஏதோ தண்ணியில மூழ்கிட்டு நம்ம ஏஞ்சிட்டோம் அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும். யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றீங்க? நம்ம அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதியதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். நீங்க எப்போங்க செத்தீங்க? எப்போங்க மரிச்சீங்க? ஆனா ஞானஸ்தானம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நான் மரித்து அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேனா. இதை நீங்க விசுவாசிக்க முடியுமா? இது அறிவு கெட்டாதது. பாருங்க, எப்படி நீங்க மரிச்சீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் கல்லறையில அடக்கப்பட்ட, எருசலேமிலே கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்படும் போது ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்பாக நாம் கிறிஸ்துவுடனே ஞானஸ்தானத்தின் மூலியமாய் அடக்கம் பண்ணப்பட்டோம். இதை நீங்க விசுவாசிக்க முடியுமா? இதை நம்ப முடியுமா? இது நம்முடைய அறிவுக்கு எட்டாததா இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து. அவருக்காக மரிக்கல, அவருக்காக அவர் அடக்கம் பண்ணப்படல, அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். நமக்காக மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பப்பட்டார். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்தானத்தின் மூலியமாய் நாம் கிறிஸ்துவுடனே மரித்து அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் இப்ப மரிச்சு அடக்கமும் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இதுதான் ஞானஸ்தானம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டிருப்போம் என்றால் அவருடைய உயிர்த்தெழுத சாயலிலும் நாங்கள் பங்கு உள்ளவர்களா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மனிதவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவர் உடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். தேவ பிள்ளைகளே, இதுதான் ஞானஸ்தானத்தினுடைய நமக்கு போதிக்கிற ஒரு போதனையா இருக்கிறது. ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது ஒரு அடையாளம். அது கிறிஸ்துவுடனே நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எப்படி மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தாரோ அப்படி நான் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தின் மூலியமாய் நான் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எப்படி உயிர்த்தெழுதலுக்குள்ளே அவர் உயிர்த்தெழுதாரோ அதுக்குள்ளே நானும் பங்குள்ளவனாய் இருக்கிறேன். இப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நான் மரித்தேன். எங்க மரித்தேன்? சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டவராய் மரித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கலாத்தியர் அதுல 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே. இன்னைக்கு நீங்களும் நானும் நான் அல்ல,
இந்த பூமியில வாழுகிறது நான் அல்ல. நமக்கு ஒரு சர்டிபிகேட் வேதத்துல சொல்லுது, நமக்கு ஒரு டெத் சர்டிபிகேட் இருக்குது பைபிள்ல. உங்களுக்கு தெரியுங்களா? கலாத்தியர் 3 அதுல சொல்லுது, நான் மரித்தேன். 3:3 சொல்லப்பட்டிருக்கு, நாம் மரித்தோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மரித்தவர்களா இருக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? அப்ப மரித்தவன் பாவத்துக்கு நீங்களா இருக்கிறான். பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் மரித்துட்டேன். எதுங்க மரித்தேன்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் மரித்தேன். இதுதான் அறிவு கெட்டாத அந்த அறிவு. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மதம் இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் மாற்றத்தினுடைய காரியம் இல்லை. ஞானஸ்தானம் என்பது ஒரு மதம் மாற்றக்கூடியது இல்லை. அது கிறிஸ்துவுடனே என்னை பங்குள்ளவனாய் மாற்றுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே என்னை விடுதலையாக்குகிறது. கிறிஸ்துவின் மரித்தோர் என்று உயிர்த்தெழுதலே என்னை சுதந்திரவாளியாக மாற்றக்கூடியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஞானஸ்தானத்தினுடைய ஒரு அடையாளம். நீங்களும் இந்த ஞானஸ்தானத்தில் பங்கு பெறுங்கள். இந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாய் நீங்கள் பேசுங்கள், சொல்லுங்க, உங்க வாயை தொருங்க. நீங்க சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுடனே மரித்துட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லி பாருங்க. எந்த பேய், பிசாசு, மாய, மந்திரம் அவங்க எனக்கு என்ன செய்துட்டாங்க, இதெல்லாம் உங்களை அணுகவே அணுகாது. உங்களுக்கு நீங்க செத்துட்டீங்க கிறிஸ்துவுக்குள்ளே. கிறிஸ்துவுக்குள்ளே உங்க ஜீவன் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நம்புங்க, விசுவாசிங்க. அந்த சத்தியத்திலே விடுதலை பெற்று வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.